subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவில நம்ம பார்க்க போறது பாபநாசம் சித்தர்கள் கோட்டம் அகாடமி அண்ட் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளுவர் பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்று பாபநாசம் சித்தர்கள் கோட்டம் அகாடமி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ் மரபு வழி வாழ்வியல் சடங்குகள் என்னும் ஓராண்டு பட்டய படிப்பினை முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஆறுமுகம் தலைமையில் திருநெல்வேலி தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய அரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. சித்தர்கள் கோட்டம் அகாடமி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தாளாளர் ஸ்ரீ வித்யா நிதி கண்ணையா வரவேற்புரை மற்றும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் பற்றி அறிக்கையினை வழங்கினார். துறை தலைவர் வேள்விச்சுடர் முருகானந்தம் முன்னிலை வகித்தார். துணை இயக்குனர் பேராசிரியர் செந்தில்குமரன் சிறப்பு விருந்தினர் அறிமுக உரையை நிகழ்த்தினார். திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஆறுமுகம் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துக்களையும் அறிவுரைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் தாமரை செல்வி வாழ்த்து செய்தி வாசித்தார். முனைவர் கோகுல்நாத் நன்றி உரையாற்றினார். இந்த விழாவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நியமன உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் காசி முருகன், திருவள்ளுவர் கல்லூரியின் மேனாள் பேராசிரியர் முனைவர் முருகேசன், துணை இயக்குனர் பாரதி கண்ணன், பேராசிரியர்கள் மருத்துவர்கள் மதியழகன், லதா சீனிவாசன், வேல்முருகன், முனைவர் பெருமாள், மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவின் ஏற்பாடுகளை சித்தர் கோட்டம் நிர்வாகிகளான பிராஞ்சரி நாராயணன், செல்வ கணேஷ், முனைவர் அஜித் சந்திரன் மற்றும் அமைப்பு சார்ந்த மேலாளர் முருகன், வசந்த் மற்றும் பாபநாசம் சித்தர்கள் கோட்டத்தின் சிவ கைலாய வாத்திய மாணவர் குழுவினர் வெகு விமர்சையாக செய்திருந்தனர்.